அனல் பறக்க வைக்கும் 5 கட்சிகள். வெல்லப்போவது யார்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் 2026. டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம். உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆலை இருக்குதுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விக்கிறாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. நம்ம டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சேனல்ல நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. விஜய் மகாலட்சுமி, பை பை. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக பாஜக இடையே நேரடியான மோதல் உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்தித்தாலும் கூட சில நாட்களில் மீண்டும் செங்கோட்டையன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தருணத்தில் இது அதிமுக வெர்சஸ் பிஜேபி என்கிற மோதலாக உருவெடுத்திருக்கிறது. ஆனாலும் பத்திரிகை ஊடகங்கள் இது பற்றியெல்லாம் அக்கறை கொள்ளாமல் அவர்கள் வேறு எங்கோ பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நாம் இது பற்றி மிக ஆழமாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்காக மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். அதிமுக வந்து நம்ம பத்திரிகை ஊடகங்கள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வந்து அமித்ஷாவை பற்றியோ அல்லது மோடியை பற்றி பேசினா உடனே ஊடகங்கள் பெரிதாக்குகின்றன. வேறு யார் பிஜேபி அதே போல் ஹெச் ராஜா பேசினா ஊதி பெரிதாக்குகின்றன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை மனிதர் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், இந்த 2026 தேர்தலாகட்டும், 2 தேர்தலிலுமே பிஜேபியை வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இது பற்றிலாம் அக்கறை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி போவார், பேசுவார் அமித்ஷா கிட்ட, ஆனால் கூட்டணியை பற்றி மட்டும் அறிவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் இந்த அரசியல் இவ்வளவு பெரிய ஆழமான அரசியலாக இருக்கிறது. வடக்கு தெற்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி எடுத்து ஒற்றை மனிதனாக நின்று போராடிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே அமித்ஷா வந்து அதிமுக அமித்ஷாவோடு குறிப்பாக பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்ததுன்னா அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கூட எம்பிக்கள் கிடைச்சிருக்கலாம். அப்போ நிதிஷ்குமாரையோ அல்லது வந்து இவர்கள் சந்திரபாபு நாயுடையோ போய் இவர்கள் அணுகி நிற்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஏன்னா அப்பொழுதே நாடாளுமன்ற தேர்தலின் போதே பிஜேபியை கவிழ்த்தவர் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். இப்போ 26 தேர்தலிலும் அவர் பிடி கொடுக்காமல் இருக்கார். அப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அப்படி என்றாலே வந்து எல்லாருமே ஒரு அண்டர்எஸ்டிமேட் தான் சொல்லணும். எல்லாருமே அப்படி தான் ஸ்கோப் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு நெருக்கடியிலும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். கடந்த தேர்தலும் சரி, இப்போ வருகின்ற தேர்தல், இப்போ வர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டிங்கன்னா அது எடப்பாடி பாஜக வரல. எடப்பாடி பழனிசாமி தான். திமுக ஒரு பக்கம், மற்ற கட்சி ஒரு பக்கம், மத்திய அரசு ஒரு பக்கம், இப்படி பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னா ஏன் வந்து அதிமுக பற்றியே பேசிட்டு இருக்காங்க? எல்லா கட்சிகளும் ஏன் அதிமுக பற்றி பேசுகிறாங்க? விட்டுட்டு போக வேண்டியது. முதலமைச்சர் நான் ஒரு கடந்த ஒரு வாரமாக எடப்பாடி டெல்லி போகிறீங்க, யாரை சந்திக்கிறீங்க, அவங்ககிட்ட பேசுங்க, அப்புறம் கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சார். 4 நாளாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எப்படியும் அதிமுக தன்னை வந்து எப்படியும் அடுத்து ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உளவுத்துறை வச்சிருக்காரு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் மாதம் வந்து உளவுத்துறை மூலம் ரிப்போர்ட் எடுப்பார். அதுக்கு காரணம் அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வரும். இப்போ வந்து தனியாக ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க, தனியார் நிறுவனங்கள் இருக்குது, பல ரிப்போர்ட் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா முந்தி வர்றது இப்போதைய நிலவரப்படி அதிமுக தான் அப்படிங்கிறத வந்து அதாவது வெளிப்படுத்த முடியாத, சொல்ல முடியாத உண்மையாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து எடப்பாடி சுற்றி அரசியல் நகர்ந்துட்டு இருக்கிறது தான் பார்க்கணும். அதனோட ஒரு கட்டமாக பார்த்தீங்கன்னா, வேண்டாத ஒருத்தரை ஒரு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து எனக்கு நீ அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை நீ தான் என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நெருக்கடி கொடுத்து அதிமுக கல்யாணம் பண்ண பார்க்குது பிஜேபி. ஆனா அதிமுகங்கிற பெண் வந்து உன்னை பிடிக்கல அப்படிங்கிற போது எப்படி அதை ஏத்துக்கிற முடியும்? அதனோட நிலைமை தான் எடப்பாடி இருக்கிறாரு. இப்போ வந்து வலுக்கட்டாயமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பொண்ணு பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக போயிட்டு அவங்க சீன்றது பாக்குறது. அப்போ வெளியே வீட்டு விட்டு வெளியே வந்த உடனே நான் 2 பேருக்கு திருமண டைம் எல்லாம் ஒத்து வந்தாச்சு, நாங்க வந்து திருமணம் செய்ய அவரு மாப்பிள்ளை அறிவிக்கிறாரு. ஆமா, மாப்பிள்ளை அறிவிக்கிறாரு. மாப்பிள்ளை அறிவிச்சு அதுவும் டிக்ளேர் பண்ணிடுறாரு, இந்த தேதி இப்படி எல்லாம் கல்யாணம் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை வந்து சட்டையே பண்ணல. இப்போ வந்து அதிமுக அதாவது பிஜேபி அமித்ஷா எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? ஏடிஎம்கே
அதாவது வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல சந்தான பாரதி, சந்தான பாரதியா தான் வந்து அமித்ஷாவை பார்க்குறாங்க அதிமுக. ஆமாம், ஏன் அது சந்தான பாரதின்னு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட ஒரு ஐடி விங்கே சந்தான பாரதி போட்டு அமித்ஷாக்கு பதிலாக சந்தான பாரதி போட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. ஆமாம், அப்போ எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இதே வந்து ஒரு ட்ரையாங்கிளாக பார்த்துட்டு ஏடிஎம்கே வந்து சந்தான பாரதி தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து அமித்ஷா வந்து என்னதான் கால் மேலே கால் போட்டு உட்காந்தாலும் போட்டோ எடுத்து போட்டாலும் அது வந்து வெளிப்படுத்துறதுக்கு வேணால் நல்லா இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை முடிந்து அடிச்சனால பிஜேபியினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் அமித்ஷாவுக்கு ரிவிட் அடிக்கிறாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடத்துன்னு, என்ன பண்ணது, சக்ஸஸ் பண்ணியா, இதெல்லாம் சிறு பிள்ளையா இருக்குது, சிறுபிள்ளைத்தனமா இருக்கு நீங்க போட்டதுக்கு. அடுத்த நாள் வந்து அவர் வாயால ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இது என்ன நிலவரம், என்ன இது, என்ன பேச்சுவார்த்தை நடத்துது. கேபி முனுசாமி ஒரு படி மேல போய் அது அமித்ஷாவுடைய தனிப்பட்ட கருத்துட்டார். எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க பாருங்க. அப்போ நீ வந்து இந்த ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, இப்போ நாம என்ன ஒரு பத்திரிகையாளரை பார்க்குறோம், ஒரு தமிழரை பார்க்குறோம். அவங்கள இப்போ ஏடிஎம்கே வந்து நமக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணுற போகிறதில்ல, எதையும் செய்ய போகிறதில்ல. நாம ஒரு பத்திரிகையாளரை பார்க்குற போது இதுக்கு ஒரு காமெடி அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஒரு அரசியல் காமெடியாக தான் இருக்கு. அப்போ அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் அப்படின்னா, நீ எனக்கு இந்த உள்துறை அமைச்சர், நீ என்ன ஐடி வச்சுக்கிற இல்லை இடி வச்சுக்கிற, என்ன வேணால் ஏவி பாஞ்சு என்ன வேணாலும் செய்வேன், அதுவும் அது மட்டும் தான் உன்னை எதாவது செய்ய முடியும், நீ செஞ்சுக்கோ முடிஞ்ச அப்படிங்கிறதான் எடப்பாடியோட. இல்லைங்க, இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து கிறிஸ்தவ பெரிய கூட்டம் கூட்டினார், மதுரையில் எஸ்டிபிஐ வந்து கட்சியோட கூட்டம் கூட்டினார், எடப்பாடி கலந்துக்கிட்டார். அன்றைக்கே சொன்னார் 2026 தேர்தல், இந்த போன நாடாளுமன்ற தேர்தல் 26 தேர்தல், 2 தேர்தலுமே பாஜகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்புறம் இப்போ ஏன் கூப்பிட வேண்டிய தேவை வந்து பாஜகவுக்கு ஏன் ஏற்படுது? அதுதான் அது நிர்பந்தம். நீ வந்து என்ன என்டிஏ கூட்டணி ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாரு, யூ நெவர் அண்ட் எவர் ரோல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது வந்து அவர் முகத்திலே அடிச்சது மாதிரி இருக்கு. என்னால் முடியவே முடியாது, எந்த காலத்துலையும் முடியாது, உன்னோட லைஃப் டைம் வரைக்கும் அப்படின்னு சொன்னது அவங்க அதை ஜெயிச்சா ஓணுங்கிற காலகட்டத்தில் இப்போ யார் துருப்பு சீட்டுன்னு பார்த்தா ஏடிஎம்கே தான். ஐயா, இப்போ என்ன ஒரு இது நமக்கு கேள்வி கேட்க தோணுது உங்களுக்கு. பொதுவாக இங்கே என்ன இமேஜ் உருவாக்குனாங்கன்னா, பிஜேபி அதிமுகவை அப்படியே கபலீகரம் பண்ணிடும். ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடி ஓபிஎஸ் அடிச்சுக்கிறாங்க, அதனால அதிமுக அப்படியே கபலீகரம் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊனிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா பிஜேபி அதிமுக ஒரு கங்கு கூட அவங்க அசைக்க முடியலையா? அதான் சார், படத்தில் வர்ற ஹீரோவா வில்லனா காமெடியானா கூட தெரியாது, அந்த மாதிரி கேரக்டர் தான் எடப்பாடி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமெடியா மட்டும் பார்க்குறாங்க, அவரை தப்பா பார்க்குறாங்க. ஆமாம், தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அவர் அலட்டிக்கிறதே இல்லை, போங்கடா, இது அலட்டிக்கிறதே இல்லை. அங்கே போய் ஒரு பக்கம் கூட சிரிக்கல, ஒரு சாதாரணமாக தெரிந்தார், ஒன்றும் அப்படியா நீங்கள் சொல்லிட்டு பேசிட்டு வர்றாங்க. வெளியே வந்து ஊடகங்களுக்கு கண்டபடி அது இதுன்னு எழுதுறாங்க. அதுக்கு வந்து எங்கேயுமே இடம் கொடுக்கல, ஒரு பாயிண்ட் கூட இடம் கொடுக்கல. நாங்கள் வந்து அவர் வெளிப்படையாக சொல்ல, ஆமாங்க பார்க்கலாங்க, இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கு அவரோட இந்த வட்டார மொழியிலேயே சொல்றாரு. இப்போ நீங்கள் எடப்பாடி சந்திச்சுட்டு வராரு, எடப்பாடி சந்திச்சு வந்தாலும் அமித்ஷா மட்டும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் மலரும்ன்றாரு. எடப்பாடி பதில் சொல்ல. அடுத்த நாள் அண்ணாமலை போறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அதன் பிறகு 2 நாள் கழிச்சு செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை அழைக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தானே சொன்னீங்க செங்கோட்டையன் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் சின்ன பையனை கூட்டிட்டு போன தடவை போனாரு, மோடியை போய் பார்க்க வந்துட்டு பார்த்துட்டு திரும்பி வந்தாரு. நீங்க சார் 1980 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குது, எம்ஜிஆர் இருக்கிற போது, ஈரோடு இருக்கிற போது. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி. அப்போ பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான் இருக்கு. அப்போ 2 சீட்டு எதுன்னா சிவகாசி அண்டு கோபிச்செட்டிப்பாளையம். அந்த 2 ஏன் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சொல்கிறேன்னா, 2 சீட்டு ஜெயிக்குதுன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே கோட்டை. ஆமாம் ஆமாம், அதனோட கோட்டையில் இருக்கிறது தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு வந்து தற்சமயம் வந்த ரிசல்ட்டுகள்லாம் பார்க்குற போது அவர் இந்த வர எலெக்ஷனில் வந்து ஜெயிப்பாரா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா 9 முறைக்கு மேலே நின்று அவர் ஜெயிச்சவர், ஒரே தொகுதியில் நின்று. அந்த காலத்துலேருந்து 77 நிலைமை மாறிடுச்சு அவருக்கு. இப்போ நிலைமை மாறிடுச்சு. அங்கே என்ன ஐயா, என்னோட கேள்வி அதுதாங்கய்யா. இப்போ ஒரு வேளை வந்து இப்போ எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல எஸ்டிபிஐ கட்சி கூட வச்சிருக்காரு இன்னும் எடப்பாடி. நீங்கள் முஸ்லீம் லீக் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில், அதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாகவே பார்க்க மாட்டாங்க. அது தமிழ்நாட்டோட ஒரு முஸ்லீம் லீக்ங்கிற தமிழ்நாட்டு கட்சி. இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு சின்ன கட்சி தான், அவங்க முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கூட கிடையாது முழுசா. அதுக்கு என்ன காரணம்? எஸ்டிபிஐ அப்படி இல்லை, இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சி அது.
பாஜகவிற்கு வாழ்நாளில் பிடிக்காத ஒரு கட்சி இருக்குன்னு எஸ்டிபி கட்சி, அந்த கட்சி பக்கத்தில் வச்சிருக்காரு எடப்பாடி. இன்னும் இதை விட நீங்க பிஜேபிக்கு என்ன ஒரு சிக்னல் கொடுக்க முடியும்? எதுக்கு என்ன கூட்டணி கூப்பிடுன்னு கேட்பார்ல, எஸ்டிபி கட்சி கழட்டி விட முடியுமா? அவரு நீங்க சொன்ன சிறுபான்மையர் ஓட்டு கிறிஸ்துவரும் சரி முஸ்லீமும் சரி 6% ஓட்டு வச்சுக்கிறாங்க. அவங்கள வந்து யாரை முடிப்படுறாங்களோ அவங்கள வந்து தற்காவல் ஆட்சி அவங்க தான். ஆமா 6% ஓட்டு அப்படியே 100% விழுகுது சார். அந்த கட்சி யாரோட இருக்காங்களோ அது 6% அவங்களுக்கு விழுந்துரு. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து 21% 6% சேர்த்து 27% ஈஸியா வந்துருவாங்க. எஸ்டிபிக்கு சாதாரணமா சாலிடா ஒவ்வொரு ஊர்லயும் 10,000 ஓட்டு வருங்க. குறிப்பா இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்கள்ல குறைந்தது 10,000 ஓட்டு. அப்ப கணக்கு போடுங்க நீங்க. அப்ப யாரு உங்களுக்கு கேட்பாரா? அவருக்கு அவங்களுக்கு கேட்பாரா? உங்களுக்கு பிஜேபி வேணுமா? சட்டமன்ற தேர்தல் இல்லைங்க, பிஜேபி வச்சிருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இங்க வந்து நான் அதிமுக வெற்றி பெற வைக்க முடியாது. பிஜேபினால எனக்கு வந்து சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. அவ்வளவுதான். மீறி போனால் 10 விழுக்காடு வாக்குகளா, அது பரந்துபட்ட வாக்குகளா இருக்கு. எனக்கு அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா எனக்கு சாலிடா வந்து 6 விழுக்காடு வாக்குகள் விழும். ரெண்டாவது, கடந்த காலத்தில் பாஜகவினுடைய கொத்தடிமையாக எடப்பாடி இருக்கிறார் என்ற அந்த பேரை வந்து நான் முதல்ல மாற்றி ஆகணும் அப்படிங்கிறது எடப்பாடியோட எய்மா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து வந்து எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களை போல சிறுபான்மை மக்களையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை வந்து எடப்பாடிக்கு இருக்கு. அதனால இப்ப பிஜேபியினுடைய இந்த வேண்டுகோளை அல்லது இந்த மிரட்டலை நிராகரிச்சதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறது. ஆமா, அப்படி ஏற்றுக்கலாமா? நம்ம கண்டிப்பா ஏத்துக்கலாம். இப்ப ஏன்னா நிராகரிச்சிட்டாருங்க வந்து அவங்களுக்கும் தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா பிஜேபிக்கும் அவங்களுக்கு வந்து மிரட்டல் ஆரம்பிப்பாங்க. இப்ப ஏற்கனவே சொன்னதுதான். இவர் வந்து அக்டோபர் மாசம் சட்டமன்றத்துக்காக மிரட்டுவாங்களா இல்ல அடுத்து வர நாடாளுமன்றத்துக்காக மிரட்டுவாங்களா? இல்ல, நாடாளுமன்றத்துக்கு சட்டம் பிஜேபிக்குமே சட்டமன்றத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இடத்த போய் பண்ண போறோம். மீறி போனா வழக்கம் போல ஒரு 4 எம்எல்ஏக்கள் வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் ஓசூர்ல ஒருத்தர், இந்த தென்சென்னையில் ஒருத்தர், அப்படிதான் வர போறாங்க. அதுக்கு மேல பெருசா இங்க வந்து பிஜேபி வெற்றி வர போவதில்லை. அப்போ அவங்க அடுத்த நாடாளுமன்றம் ஒரு வேலை குறியா இருக்குமோ? 29 அவங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது? ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அஜெண்டா வாழ்க்கையில. அது செஞ்சே ஆகணுங்கிறதா இப்போ வந்து செய்ய முடியாது. ஏன்னா வந்து மைனாரிட்டி அரசு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பிடிக்கணும், தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் வந்து நம்ம கட்சி காலுன்ற வேலை குறிப்பாக வந்து எப்பவுமே வந்து திமுக இருக்கிறனால வந்து பிஜேபி வரவே முடியாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம், இவங்க இருக்கிறனால வந்து ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிறனால தான் பிஜேபி வர முடியாமல் இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா கடந்த காலத்தில் சில ஜெயலலிதா அவர்கள் தான் பிஜேபியை வந்து ஆட்சியை கவிழ்த்தாங்க. ஆமா, கலைஞர் கருணாநிதி போய் முட்டு கொடுத்து தான் பிஜேபி இந்தியா முழுவதும் வளர வச்சார் 98. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலூண்டு விடாமல் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தான். வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் புள்ளிவரத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் அதான் உண்மை. இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி வந்து பல சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு. இப்ப என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவரும் எதிர்பார்த்து தான் இருப்பாரு. இப்ப பிஜேபி நான் கூட்டணி இல்லைன்னா கூட என்னங்க பண்ணுவீங்க? ஒரு சம்மன் போடுவீங்க, இடி அனுப்புவீங்க, இன்கம் டாக்ஸ் அனுப்புவீங்க. இது வழக்கமா பண்றது தானே அது. ஆமா, வரும் காலங்கள் அதுதான் நடக்க போகுது. இன்னும் பாருங்க, ஒரு 10 நாள் ஒரு வாரத்துக்குள்ள இப்போ இது வந்து ஒத்துக்கல. இது ஏன் வந்து அதிமுக ஐடி விங்கோ அதிமுகவினரோ இந்த பார்வையில வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கோணத்துல மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகல? அவங்க தூங்குறாங்க சார். ஐடிவிக்கு வேலையே செய்யலைங்கிறதா குற்றச்சாட்டு. இப்போ வந்து அவரே வந்து என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெளிப்படையா எதுவுமே செய்யல. ஐடிவிக்கு அதிகமா வேலை செய்யற கட்சி 2 கட்சி தான். ஒன்னு திமுக, ஒன்னு நாம் தமிழர். 2 கட்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கோ மற்ற கட்சி எதுவுமே செய்யாம தான் ஒரு அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. மேலிடத்துல இருந்து சிக்னல் வரணும். அவங்களுக்கும் சிக்னல் இருந்தால் தானே செய்வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர் டெல்லி போயிட்டு வராரு. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தோடனே இவர் அமித்ஷாவை சந்தித்து விட்டீர்கள், அங்கே பேசி விட்டீர்கள் அப்படின்னு அதை வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததை போலவே முக ஸ்டாலின் அவர்களே பரப்புரை பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு, ஒன்று இந்த வக்ஃபு வாரியம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதில் அதிமுக செமையை ப்ளே பண்ணாங்க. அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. முடிஞ்சிருச்சா? அதில் மொக்கையாயிட்டாங்க திமுக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரமலானுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு இது பிரச்சனை என்றால் முதலில் நிற்பது திமுக தான் அப்படிங்கிறாரு முக ஸ்டாலின். அப்போ இதுல தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து எந்த அடிப்படையில் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு தெளிவா அதிமுக பலம் பலவீனம் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா அவர்கள் எடப்பாடி எதிர்த்து நிற்கிறது தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஆனா இது அதிமுக ஒன்னும் வந்து வெளியில பரப்புரை பண்ணாம இருக்காங்க. திமுக எதிர்நோக்கிற அரசியலுக்கு வந்து இவங்க இடம் கொடுக்காம தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து இடம் கொடுக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுக்காம தான் இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. வந்து தெளிவா தெரியுது. அவங்களுக்கு திமுக சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து மிரட்டிட்டே இருக்கிறாங்க.
ஒரு அதான் ரெண்டு பக்கமும் கொடநாடை விட்டு மிரட்டுறது, அதை சும்மா வந்து செங்கோட கட்சி உடைச்சிட்டு மிரட்டுறது. ஆனா இவர் அழட்டிக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி. அதான் சொல்லிட்டே இருக்கிறாங்களே, இது வந்து எடப்பாடிக்கு வந்து அடுத்த வர்ற நாட்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கும். ஆனா அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியாமையா இருக்கும். அவருக்கு இங்க உளவுத்துறையினுடைய தொடர்பு இருக்காதா, இல்ல டெல்லியினுடைய தொடர்பு இருக்காதா, ஆபீசர்ஸ் அவருக்கு தெரியும் என்ன செய்வாங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து எனக்கெல்லாம் ஒரு என்னோட சர்வீஸ் தான், என்னோட அரசியலோட வாழ்க்கை தான் உனக்கு சர்வீஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரு அண்ணாமலை சட்டம் பண்ணிக்கிறதே கிடையாது. அண்ணாமலை நீங்க வந்து அவர் கட்சியை வளர்த்தலாமே தவிர அதிமுகவில நீங்க ஒண்ணு செதுக்க முடியாது. அடுத்த கட்சிக்கு கூட கூட்டணி பேசுறது, ஒரு நல்ல ஒரு தன்மையா பேசுறது பண்றதுக்கெல்லாம் லாக்கி இல்லாத ஒரு ஆளு அண்ணாமலை. அந்த பக்கம் பத்தாது, இன்னும் சின்ன குழந்தையாத்தான் இருக்காரு அவரு. என்ன தன்னோட வேணா ஏன்னா 3 முகம் அப்படின்னு அவர் ஃபேஸ்க்கு போட்டு இது வேணா அரசியல்வாதி, போலீஸ்காரரு, தொண்டர், அவர் தனிப்பட்ட தன்னை முன்னிலைப்படுத்திக்க வந்து உதவுமே தவிர ஆமா நீங்க இது போன்ற கட்சியோட செயல்பாட்டு அரசியல் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஒத்து வராது. ஆனால் இனி வரும் காலங்களில் வந்து மிக நெருக்கடியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது எடப்பாடி. ஏன்னா அவங்க கூட்டணி இல்லைன்றாங்களே, இவன் நெருக்கடி பல. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னாங்கய்யா, இந்த 26 விட்டுருவாங்கய்யா. 26 விட்டுட்டு அவங்க அடுத்து இவங்களுக்கு என்ன பயன்னா, இப்போ பிஜேபிக்கு 26 தேர்தலுக்கு இவங்க வந்து அடுத்து ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ப்ரெஷர் போட முடியாது. கண்டிப்பாக, சரிங்களா? அப்போ இதுக்காகவே நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சிட்டு எப்படியாவது ஒரு சமரசத்துக்கு கொண்டு வந்துட்டா 26ல் கூட நின்றுட்டு அப்படியே அடுத்தது வந்து 29க்கு நமக்கு வந்து தமிழ்நாட்டுடைய ஆதரவு அதிமுக மூலமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இவங்க திமுக கூட கூட்டணி போக முடியாது. பிஜேபி கண்டிப்பாக போனாங்கன்னா திமுகவுக்கும் பெரிய அவப்பெயராயிரும், பிஜேபிக்கும் அவப்பெயராயிரும். ஆனால் சொல்ல முடியாது, அரசியல் எது வேணாலும் நிகழலாம். ஒருவேளை எடப்பாடி வந்து இடம் கொடுக்காம விட்டால் அந்த பார்வை அப்படியே திமுக பக்கம் பிஜேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் 29 நோக்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுங்க. இப்போ செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக பூகம்பத்தை கொண்டு வராங்களே, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கூவத்தூரில் வந்து அன்னைக்கு வந்து ஆட்சியை மறுபடியும் யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு சசிகலா அம்மையார் வந்து தயாராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த அவசரமாக யாராவது செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ பார்க்குற போதிங்கன்னா அவங்க கட்சிக்காரருக்குள்ளே சொல்கிறத நான் சொல்கிறேன், சிஎம் கேண்டிடேட் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கு சூஸ் பண்ணுறாங்க. இது அதனால தான் இது வர்ற பாயிண்ட் இதெல்லாம் புரியுது. அப்போ கேட்குற போது என்னக்கிட்ட 2000 கோடி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சிஎம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி வியாபாரம் நடக்குது சார். இது அங்குள்ளவங்க சொன்னதோட தகவல் வச்சு நான் சொல்கிறேன். 2000 கோடி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறார். என்னால் அதுக்கெல்லாம் முடியாது, ஏன்னா போஸ்டிங் வேணும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அன்னைக்கு வந்து பணம் தாத்தம் அப்படிங்கிற போது அப்புறம் யார் சரியான ஆஃபர் அப்படின்னு சரியான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க. காரணம் கேட்டிங்கன்னா அவர் வந்து ஹைதராபாத்து, பெங்களூரு, சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து பெரிய பெரிய கட்டிட இதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவங்க, அவங்க குடும்பமும் சரி மற்ற இதுவும் சரி. 2000 கோடி 5000 கோடிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். பணம் புழங்கிட்டே இருக்கக்கூடிய. அப்போ வந்து அவர் ஓகே சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து சிஎம் போஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாதாரணமாக வரல அவரும். இப்போ 2000 கோடி கொடுத்து தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இது நமக்கு வர தகவல் சான்று இல்லை. அவங்க வர்றதுக்குள்ள தகவலுக்குள்ள ஒரு பேச்சு. ஆமாம், அது சேல் பண்ணி தான் வர்றாரு. ஏன்னா இப்போ வந்து ஏன்னா சமீப காலத்தில் வந்து ஓபிஎஸ்ஸே வந்து நீங்கள் என்ன பணம் கொடுத்து வந்தாலுமேங்கய்யா, பணம் கொடுத்து வந்தால் தக்க வைக்கணும்ல. நீங்கள் பணம் கொடுத்து வர்றது பெரிய காரியம் இல்லை. ஒருவேளை பணம் கொடுத்து வந்ததாவே நம்ம அவங்க சொல்கிற கற்பனையிலே வச்சுக்குவோம், வாதத்துக்காக வச்சுக்குவோம். நீங்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த முடியுமா? நிச்சயமா. ஒரு பக்கம் திமுகவோட அழுத்தம், இந்த பக்கம் பிஜேபியோட அழுத்தம், எதிர்கட்சியாக இருந்துட்டு செயல்பட வேண்டிய அவங்க செயல்படுறாங்க. அப்போ 4 ஆண்டு வந்து இதாபார ஆட்சிக்கு வந்து டிடிவி சொன்னார், காலையில் ஆட்சிக்கு வந்து முக ஸ்டாலின் சொன்னார். ஆனால் அந்த 5 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணார் அவர். அதுல தன்னோட அந்த காலகட்டத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளையும் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில். 7.5 மாணவர்களுக்கு, அரசு பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு. ஆமா, வந்து வேலைகளை பண்ணியிருந்தார் அவர். 10.5 அவர் ஒன்றும் போய் வன்னியர்களுக்கு வந்து 10.5 இடம் ஒதுக்கி கடைசி நேரத்தில் வந்து தட்டி விட்டு போனார் அவர். இதெல்லாம் அவர் வந்து அவரோட பீரியட் காலத்தில் இதெல்லாம் செஞ்சாரு. திமுக இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒரு திட்டத்தை, பெரிய திட்டத்தை கூட பெருசாக ஒன்று சொல்றதுக்கு மத்திய அரசு வாங்கலையே அவங்க. 1000 கோடி இது கோடி 2000 கோடி குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி வச்சுட்டு பணம் தர மாட்டேன்றாங்க, அதை பணம் தர மாட்டேன்றாங்க, வேளாண்மை சேதத்துக்கு பணம் தர மாட்டேன் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே தவிர இவரை போல ஒரு திட்டங்களையும் கொண்டு வந்து அதே வேலை அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய செயல் வந்து திமுக பண்ணலையே சார். இன்னைக்கும் பாருங்க நெருக்கடி திமுக. எனக்கு இன்னொன்று கூட இப்போதாங்க நினைவுக்கு வருதுங்க, சசிகலா அவர்கள் எவ்வளவு வந்து ஒரு பவர் சென்டர்னு நமக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக.
அதை அந்த அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்காரு உள்ள வர முடியாம. அடுத்தது ரெண்டாவது டிடிவி தினகரன். கண் முன்னாடி நாங்கெல்லாம் பார்த்துருக்கிறோம் டிடிவி தினகரன் தேனி பகுதியில் அவர் பண்ண அரசியல். ரெண்டாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கம்ப்ளீட் வந்து நீங்க திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டு இடுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த அரசியலை கொண்டு போனவர் அவர். அவ்வளோ பவர்ஃபுல். அவரையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரையும் ஒதுக்கி வச்சுட்டாரு. அதுல வந்து சமரசம் இல்லாம நிக்கிறாருங்க. நீங்க இவ்வளவு வந்து இந்திய தமிழ்நாடே இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்த ஒரு பவர் சென்டர் 3 பேர்த்தையும் வந்து ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆக்கிட்டு இன்னைக்கு வந்து கட்சியை நடத்திட்டு போயிட்டு இருக்காருன்னா அவர் செங்கோட்டையன்ல அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எனவே எக்காரணத்தை கொண்டு பிஜேபி கூட கூட்டணி அதிமுக இல்லை அப்படிங்கறது வந்து ஸ்டாண்ட் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படி எடுத்தாருன்னா அதிமுகவினுடைய எதிர்காலம் மிக பிரகாசமா இருக்கும். அதுதான் அதுக்கு எந்தவித தியாகத்தையும் சந்திக்க தயார். நீங்க ஏற்கனவே நீங்க இந்திய பொதுவாகவே தமிழர்கள் வந்து நீங்க வடக்கினுடைய ஆதிக்கத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை வச்சுதான் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் போல போட்டு இருக்காங்க. ஆனா திமுக அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இப்ப வந்து சும்மா குற்றச்சாட்டு மட்டும்தான் சொல்லுதே தவிர இது போன்று எதிர்த்து நின்று திட்டங்களையும் வாங்கிக்கிட்டு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் வந்து எடப்பாடி கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது திமுகவோட ஸ்டாண்ட் என்ன, அவங்க கூட கூட்டணி செஞ்சு நம்ம ஈஸியா நம்ம மீண்டும் வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இஷ்டம். அதே சமயத்துல வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னா டஃப் ஃபைட்டா இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டாண்ட். இப்போ இவங்களோட ஜெயக்குமார் போன்றவங்களும் அப்படித்தான். நாங்க வந்து ஏடிஎம்கே கூட வந்து பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை போன்ற ஜெயக்குமார் போன்ற நிர்வாகிகளும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா கூட்டணியே வந்து எல்லா கட்சியும் மாறி இப்போ விஜய் மிக்கிறாருன்னா அவரும் ஒரு ஸ்டாண்டில் இருப்பார். இப்போ அவர் வந்து இவர் கூட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம வந்து அது நீங்க இப்போ நம்ம என்னன்னா எடப்பாடி தெளிவாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல போனால் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு ஃபைனஸ்ட் டிப்ளமேட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு மிகச்சிறந்த வந்து ராஜதந்திரத்தோட நகர்றாரு அப்படிங்கிறத மட்டும் உறுதியை நம்ம சொல்ல முடியும். எடப்பாடியோட ராஜதந்திரம் தான் சொல்லணும், அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவும் இவங்களோட சேர்ந்தா நல்லது தான் பார்ப்பாங்க. ஆனால் அதை வந்து அதுக்கும் இடம் கொடுக்காம இப்போ விஜய் போன்றவர்களாம் வந்து இந்த கூட்டணி இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அந்த ஒரு ஆப்ஷனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஸோ வந்து பிஜேபியை ஒமிட் பண்ணிட்டு இந்த கூட்டணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதா அவர் பல நெருக்கடிகள் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத உண்மை. சரிங்க, நிச்சயமா பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இது தொடர்ந்து வந்து இந்த அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வு அந்த ராஜதந்திரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அது இனி வரும் காலங்களில் ஒரு விவாத பொருளாகவே இது மாறும் பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக மீண்டும் மற்றொரு தலைப்பில் நம்ம பேசுவோங்க. நம்ம நன்றி வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, அன்பு, வணக்கம். தமிழ்நாட்டில் அனல் பறக்க வைக்கும் 5 கட்சிகள் வெல்லப்போவது யார்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் 2026.